பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சக்தி என பலவித சக்திகள் உண்டு. ஆண்டவருடைய சக்தி என்ன தெரியுமா? செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். என கண்பானவர்களே, ஆக்கினைகள் அகற்றுவார், சத்துருக்களை விலக்குவார், உனக்கெதிராய் உருவாக்கப்படும் ஆயுதத்தை வாய்க்காது போகப்படுவார். ஏசாயா 55:17 படி. இந்த நாளிலும் உங்களோடு இன்னைக்கு அநேக சக்தின ஒன்று எங்கெங்கோ தேடி எங்கெங்கோ ஓடுறாங்க. ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துடாதா? எங்கேயும் ஓட வேண்டாங்க. நீ இருக்கிற இடத்திலேயே நான் வந்து அவனை சுகமாக்குவேன்னு சொன்னவர், வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர், யாத்திராகமத்தில் 20:24 படி என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும், நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னார். திமிர்வாதத்தோட வீட்டில் அடக்கிறான் வேலைக்காரன்னா, நீ அவனை தூக்கிட்டு வர, நான் வந்து சுகமாக்குவேன்னார். இன்றைக்கு உங்களுக்கு வந்து சுகமாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். அந்த சக்தியை தேடுங்க, அவர் அற்புதம் செய்வார். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி எடுத்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, எரேமியா 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். உலகாயாவும் உலகிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக துளிப்பவர் நாமம். உலகாயாவும் உலகிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக துளிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஏற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்மிலோரை என்றும் கைவிட நாமம். ஏற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்மினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாம் எடுத்துட்டு எரேமியா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகள் பனையைப் போல நெட்டாய் நிற்கிறது. சரி அவைகள் பேச மாட்டாதவைகள். சரி அவைகள் நடக்க மாட்டாததினால் சரி. சுமக்கப்பட வேண்டும். சரி அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். ஆ அவைகள் நன்மை செய்யக்கூடாது, ஆ தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று நன்மை கர்த்தர் செய்யறதுக்கு ஒரு சொல்லுகிறார். சக்தி வேணுங்க. நன்மை செய்யறதுக்கு ஒரு சக்தி வேணும். எல்லாரும் செஞ்சிட முடியாது. அதனால தான் நீதிமொழிகள் 3:27 வாசிக்கிறோம், உனக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காத.
அப்படி இருந்தேன்னா எரேமியா 10ஆம் அதிகாரத்தை படிச்சு பாரு, நீ அதை மாதிரி தான் இருப்ப. ஏன்னா அது பெரிய சுத்தியல் வச்சு ஆணி வச்சு இறுக்கி செய்வான், வச்ச இடத்துல தான் இருக்கும். நடக்கவும் செய்யாது, பேசவும் செய்யாது, தூக்கி சுமக்கத்தான் வேணும். அது நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. நன்மை செய்கிறதுக்கு சக்தி கிடையாதுங்க. நன்மை செய்கிறதுக்கு சக்தி உண்டு. அதனால தான் ஆண்டவர் கேட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27 வாசிக்க கேட்போம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே 2 பார்வை இழந்த மனிதர்கள் அவருக்கு பின்னே வந்தாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, துணைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, துணைகள் எல்லாம் நிறைவாக்குவா. எண்ணமெல்லாம் தேடுவோரில் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரில் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா. கரம் பிடித்து நடத்திடுவா, கண்ணீரெல்லாம் இயேசு துடைத்திடுவா. கரம் பிடித்து நம்மை நடத்திடுவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஐயா, நன்மை செய்யறதுக்கு சக்தி வேணுங்க. கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கூட மிகுந்த தான தர்மங்களை செய்து, வாசிங்க 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில். அப்போஸ்தலர் இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்கிற மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். அவன் தான் நன்மை செய்ய முடியும். ஏன்னா அப்பதான் அவனுக்குள்ள எண்ணம் வரும், தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அந்த எண்ணம் வரும். எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு வாழ்க்கையில் நன்மை செய்கிறது கூட சக்தி இருந்தால் செய்ய மாட்டோம். ஆனால் அந்த சக்தியை நம்ம கொடுக்கறது யாரு? அவர் தான். ஏன்னா அவர் நன்மை செய்கிறார், சுற்றி தெரிந்தார். அதை நம்ம அறிந்தோம்னா நம்மால் நன்மை செய்யாமல் இருக்கவே என்ன செய்யாது, முடியாது. அப்படி இருக்கணும்னா நீங்கள் இந்த எரேமியா 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிங்க 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். யார் சொல்றது? கர்த்தர் சொல்லு, எரேமியா சொல்லல. சொல்லுகிற வசனத்தை கேளுங்கன்னு எரேமியா சொல்றார். கர்த்தர் சொல்ல அவர் சொல்றார்.
புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே ஏன்னா என்று சொல்லி, கொஞ்சம் வானத்துல மாற்றம் வந்துச்சுன்னா என்ன நடக்க போதோ, காலம் எப்படி வரப்போதோ, ஒன்னும் கலங்காதீங்க. நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஆ, ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. சரி, காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், கரத்தை வெட்டுகிறார்கள். அது தச்சன் கையாடுகிற வாச்சியால் பணிப்படும். அதுனா அப்படி என்ன? தச்சன் கையாடுகிற வாச்சினா அந்த மரத்தை அறுக்கிற விதம் கை பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு சுத்தியினாலும் அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது. ஆனா நன்மை செய்ய சக்தி இருக்கா? தீமை செய்யறதுக்காக சக்தி இருக்கா? இல்ல. ஒருவேளை தீமை செய்ய நம்மளோட நினைச்சுக்கலாம், ஆனா அதுக்கு ரெண்டுமே கிடையாது. எனக்கு கண்பானுடைய கண் இருந்து இருக்கும், ஆனா பார்க்கறது இல்லை. காது இருக்கும், ஆனா கேட்கறது இல்லை. தொண்டையால சத்தமும் போடாது. அவைகளை செய்கிறவர்களும் அவைகளை போலவே. நாம் அப்படி பார்த்தா தான் தெரியும் நாம நன்மை செய்வதற்கு சக்தி உள்ளவர். அதனால தான் அவர் தம்முடைய சாயல்ல படைத்திருக்கிறதால தான் நமக்குள்ள நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்ய மனசு வருது. யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும். உதாரணமா யாருக்கு? சகலருக்கும். அதே சமயத்தில் விசுவாச மார்க்கத்தாருக்கும் செய்யணும். வாசிங்க 6. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போயிடவே கூடாது. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். ஏன்னா அவர் செல்ற இடத்தெல்லாம் நன்மை செய்தார். அப்போஸ்தலர் 10:38 படி நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நன்மை செய்யறதுக்கு சக்தி வேணுங்க. நிறைய பேர்ட்ட எல்லாம் இருக்கும், ஆனா எத்தனை பேருக்கு நன்மை செய்ய சக்தி இருக்கு? இயேசு இந்த உலகத்துல எந்த இடத்துல போனாலும் நன்மை, எந்த இடத்துல போனாலும் நன்மை. நாம பாடுறோம்ல, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள்! உன் அக்கிரமத்தை மன்னித்து நோய்களை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி உன் வாயை திருப்தியாக்குகிறார். சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதி நியாயத்தை செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கு தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எத்தனை நன்மை! என கண்பானவர்களே, நாம் நன்மை செய்வதற்கு சக்தி. அதனால தான் தம்மை போல உருவாக்கினார். சும்மா இந்த மனுஷனை ஏதோ உருவாக்கலை, பூமியின் மண்ணினால உருவாக்கினார். ஆனால் அதுக்கு இமேஜ், ஷேப் எதுலேருந்து? தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி. அப்பதான் நன்மை செய்வான். ஏன்னா அந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்? லூக்கா 4:18 வாசிக்கிறோம். மிக அழகா இயேசு வந்தது ஏசாயா எழுதியிருந்தான், அதை இயேசு வாசித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அவர் அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும்,
அவர் என்னை அனுப்பினார். அனுப்பினார். எனக்கு அன்பானுடைய நமக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி இத்தனை வயசு வரைக்கும் பராமரித்து வச்சிருக்காரே, நாம நன்மை செய்வதற்கு நமக்கு சக்தி இருக்கிறதா? யாக்கோபு 3 கடைசியில் சொல்றார், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால அவனுக்கு பாவம். நன்மை செய்யாட்டாலும் பாவமா? ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும். நல்லா இன்னைக்கு இதுக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்க்குற ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிறது தெரியுது, எனக்கு என்னன்னு போனால் அது பாவமா? நாம் நினைக்கிற விபச்சாரம் பண்ணாதான் பாவம், வேசித்தனம் பண்ணாதான் பாவம், திருடினா பாவம், கொலை செஞ்சா பாவங்கிறோம். நன்மை செய்யாமல் இருந்தாலும் பாவம் உண்டு. ஏன்னா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆதியாகமம் 4:7 வாசிக்கிறோம். எனக்கு அன்பார்களே, அதனால தான் நன்மை செய்தார்கள். இந்த வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு தொற்காலை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:36 கிரேக்க பாஷையிலே தபித்தாள் என்று சொல்லப்படுகிற சீஷி அவர் நற்கிரியைகளை தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். எனக்கு அன்பானுடைய அந்த தர்மம் தான் அவளுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்தது. நன்மை செய்ய நமக்கு சக்தி இருக்கா? நீங்க நினைக்கலாம், என்கிட்ட என்ன இருக்கு பிரதர்? ஒரு ஏழை விதவை காணிக்கை போட்டான். ஏசு பார்த்துக்கிட்டு இருந்தார். ஐஸ்வர்யமாக இருந்தால் ஒரு கட்டில் இருந்து ஒன்றை உருவி போட்டான். இவன் தனக்கென்று வைத்திருந்ததை தான் கொடுத்தான். சாரிபாத்தை பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 2 அடை தான் இருக்குது. நான் அதை சாப்பிட்டு நான் என் பிள்ளையும் சாக போகிறோங்கிறான். அதில் ஒரு சின்ன அடையை எனக்கு கொண்டாங்கிறார். கொடுத்ததற்கு கத்த திரும்ப எப்படி கொடுத்தார்? பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார். பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் பானையில் எண்ணெயும் அவர் குறையவில்லை. பானையில் எண்ணெயும் அவர் குறையவில்லை. எனக்காக அவற்றை செய்பவரே, எனக்கு பயமில்லை உலகினில். எனக்காக யாவற்றையும் செய்ததினார், எனக்காக யாவற்றையும் செய்ததினார். ரட்சிப்பின் பாத்திரம் என்னை தொழுதிடுவே, ரட்சிப்பின் பாத்திரம் என்னை தொழுதிடுவே. நன்மை செய்வதற்கு சக்தி இருந்தது அன்னைக்கு. அதனால தான் சீசரெல்லாம் சொன்னாங்க, ஐயா இவங்களெல்லாம் அனுப்பிடுங்க, வழியில் போகட்டும். ஏன்னா 3 நாளாக இருக்குது, ஒன்றும் சாப்பிடாமல் இருக்காங்க. இங்கே 200 பணத்துக்கு வாங்கினா கூட அப்பம் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காதுண்ணா. அதனால் நீங்கள் தான்ப்பா ஆகாரம் கொடுக்க போறீங்க, உட்கார வைங்க. உட்கார வச்சோன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார். அதனால் எங்கள் இடத்துல என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் தான். அதை கொண்டு வந்தபோது ஆசீர்வதித்த அத்தனை பேரும் திருப்தி அடைய வைத்தவர் இல்லையா? நாம பாடுறோம்ல, என்றைக்கு காண்பேனோ என் இயேசுதேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசுதேவா, என்றைக்கு காண்பேனோ. உன்னதமான தேவகுமாரனை, உன்னதமான தேவகுமாரன், என்றைக்கு ஐயா, என்றைக்கு ஐயா, என்றைக்கு காண்பேனோ என் இயேசுதேவா, என்றைக்கு காண்பேனோ. மரகதி திறந்து பாரிடு பிறந்து, மரகதி திறந்து பாரிடு பிறந்து, அருள்வடி வாய் வந்த ராஜமுதாசன், என்றைக்கு காண்பேனோ என் இயேசுதேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசுதேவா, என்றைக்கு காண்பேனோ. 5 அப்பம் கொண்டு அனைவருக்கு பகிர்ந்து, 5 அப்பம் கொண்டு அனைவருக்கு பகிர்ந்து, சிந்தையில் உவந்த வசீகர செய்கனை, என்றைக்கு நான், என்றைக்கு ஐயா, என்றைக்கு காண்பேனோ என் இயேசுதேவா, என்றைக்கு காண்பேனோ.
நன்மை செய்கிறது கூட ஒரு சக்தி வேணுங்க. எங்கோ இருந்த ஒரு ராங்குலண்ட் இடையன்குடிக்கு வந்தாரே, தொப்பியில் கூழ் வாங்கி குடித்தாரே, ஜனங்களுக்காக நடந்து குதிரை ஒன்று வாங்கினார், அதுவும் போயிடுச்சு. காலெல்லாம் கொப்பளமாக வெள்ளைக்காரு அங்கேருந்து வந்தாரே, எதுக்கு? நன்மை செய்வதற்கு சக்தி. எங்கோ இருந்த சீகன்பால் கையர் தரங்கம்பாடியில் வந்து 3 நாள் சுடுற மணலில் வெயிலையும் கிடந்து பாஷையும் தெரியாமல் இந்த வேதாகமத்தை அச்சிடுவதற்கு தன் பணத்தை எல்லாம் செலவழித்தாரே. நன்மை செய்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். நம்மளாக தான் சொன்னால் ஆமாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நன்மை செய்வதற்கு ஒரு சக்தி வேணுங்க. ஸ்வீடன்லேருந்து வந்த அம்மையார் சஞ்சா பேர்சன் மேனேஜர், திருப்பத்தூர் போனீங்கன்னா இன்றைக்கி இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில். பார்வையற்ற மக்களுக்குன்னு ஒரு பள்ளியை தன் திருமண வாழ்க்கை எல்லாவற்றை வெறுத்து நன்மை செய்வதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் சஞ்சா பேர்சன் மேனேஜர். இன்றைக்கு எத்தனை பேரை சொல்லிட்டு போகலாம். அன்றைக்கு பொட்டுக்கு நேர்ந்து விடப்பட்ட பெண்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த பிள்ளைகள் நன்மையை தன்னலமாய் கொண்டு தன்னுடைய ஒரே குறிக்கோளாய் கொண்டு டோனா ஊரில் வந்து அடக்கம் பண்ணப்பட்டாங்களே. யார்? கார்மைக்கேல் அம்மையார். உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, என்ன வியாதிப்பட்டிருந்தாலும் சரி, தூக்கி தன்னுடைய ஆசிரமத்தில் வச்சு பணி செய்வதை கடமையாக கொண்டிருந்தாங்களே மதர் தெரசா. இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம சொல்லலாம்? நமக்கு நன்மை செய்ய சக்தி இருக்கா? 2 தடவை நானா ஐயோ டிவி வந்துன்னு ஓடி போயிடும். அல்லேலூயா. எனக்கு அன்பான உண்மை அதுங்க, அதான் உண்மை. நமக்குள்ள பயம். முந்தா நாள் என்ற ஒரு வயதானவர் வந்தார், 70-75 வயது இருக்கும். அவரை பார்த்தீங்கன்னா நம்ம 15-16 வயசு பையன் மாதிரி. தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, சொந்தக்காரனும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. வகுத்தால் போய் அப்படி டிசென்ட்ரி போய் கிடந்தார். பேண்ட்டு சட்டை கூட இல்லாமல். அன்றைக்கி வந்து என்கிட்ட சர்ச்சில் அழுதார், எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னார். உடனே கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு மருத்துவம் பார்த்து மாத்திரை கொடுத்து வைத்தா டிசென்ட்ரியை நிப்பாட்டி தூக்கிட்டு வந்து திருநெல்வேலியில் வச்சேன். இப்போவும் கேட்குறாரு, எனக்கு எப்படியாவது வேஸ்டியும் கட்ட தெரியாது, கையிலையும் கட்ட தெரியாது, எனக்கு எப்படியாவது ஒரு 4-5 இந்த எலாஸ்டிக் வச்ச பேண்ட்டு மாதிரி எடுத்து கொடுங்க. நான் சொன்னேன், எப்படியாவது எடுத்து தர போறியான். எனக்கு அன்பான நன்மை செய்வதற்கு நமக்கு சக்தி மட்டும் இல்லை, மன உணர்வு வேண்டும். அதனால சங்கீதக்காரன் 119:34 கேட்டான், எனக்கு ஒரு உணர்வை தாரும். இன்றைக்கு சொல்லுவேன், நாம் நன்மை செய்ய சக்தி இல்லாத ஒரு விக்கிரகத்தை போல இருந்துடக்கூடாது. ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டு இருக்கிறோம். நன்மை செய்திருக்கிறோமா? தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்க வேண்டும், ஜெபம் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா அந்த ப்ரோக்ராம் செலவுக்கு. என்னால் என்ன செய்யக்கூடும்? நன்மை செய்ய சக்தி உண்டா? அந்த அளவுக்கு எனக்கு அன்பானே, என்னால் முடியலை பிரதர், கவலைப்படாங்க. ஒரு அம்மா நேற்று சொன்னாங்க, ஐயா எனக்கு கிடைக்கிற பென்ஷனில் ஏதோ எடுத்து வச்சு 1000 ரூபா எப்படியாவது அனுப்பிடுற ஐயா. இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் உங்கள் பார்வையற்ற மக்கள் மட்டன் சாப்பாடு போடுங்கன்னு கேட்டாங்கன்னு ஒரு நாள் டிவியில் சொன்னீங்கல்ல. ஆமாம், நான் எப்படியாவது என் பிள்ளையுடைய பிறந்த நாள் நீங்கள் சிக்கன் போட்டாதீங்க, தயவுசெய்து மட்டன் வாங்கி போடுங்க, நான் காசு கொடுக்குறேன். நன்மை செய்வது இது சாதாரண காரியம். இயேசு தன்னையே கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். நாம் தந்தானை துதிப்போமேங்கிறமே, எதை தந்தார்? தன்னையே கொடுத்தார். அந்த நன்மை செய்யத்தக்க சக்தி நமக்குள்ள இருக்கா? இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லுவேன், பிரதர் நாங்களும் இதுக்கு ஊழியத்துக்கு உதவி செய்யணும்னு ஆசை தான், எப்படி தொடர்பு கொள்ள எங்களுக்கு தெரியலையே. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இதன் வழியாக ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஆத்மாக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு பார்வையற்ற மக்கள் மரித்தா ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே
மறக்காம சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் சக்தி, எந்த சக்தி எங்களுக்குள் இருக்கிறது, இதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். இந்த பூமியில் ஏதோ மனிதனாய் வாழ்ந்தோம், ஒரு நாள் கடந்து போவோம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இதை அறிந்து இந்த கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், எங்கள் சக்தியை எதற்கு பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோம், இதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், வியாதி படுக்கையில் இருப்போருக்காய், பலவிதமான கண்ணீர் கவலையோடு வெளியே மனம் விட்டு சொல்ல முடியாம தவிப்பதற்காய், கணவனை இழந்த மனைவிக்காய், மனைவியை இழந்த கணவனுக்காய், பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காய், குறிப்பாய் காசாவிலே அநேக மக்கள் உணவில்லாமல் தவிக்கிற அந்த நிலைக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. 14,000 குழந்தைகள் ஒரு நாளிலே மரிக்க கூடும் என்று கூட தொலைக்காட்சியில் சொல்லுகிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய ஐயா, அந்த ஒரு பாவம் அறியாத பச்சை குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. மனிதனுக்குள்ளே அன்பு, பொறுமை, சமாதானம் பெருகட்டும். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாய் எண்ணக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தைக் கொடு. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.